நெல்லு மூடை மலையில முளைச்சு போச்சுங்க. பல லட்சம் நெல்லு மூடைகள். உணவு தானியம் வெம்பாடுபட்டு உழைச்சு களைச்ச என் விவசாயி வேளாண்மைகள் அத்தனை நெல்லு மூடை மலையில முளைச்சு போச்சு. படுபாவி பயிலுக, அதை பாதுகாக்க ஒரு திட்டமும் இல்லை. ஆனா சாராய கடைக்கு 7 அடுக்கு பாருபாட்டு விதங்கு மாடாது, விலங்குமாது. சோறு இல்லாம வாழ முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் சோறு தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை. உணவு தானியம் முளைச்சு போய் கிடக்கு கீழே தண்ணிக்குள்ள. விவசாயி கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆற்றாது அழுத கண்ணீர் தெய்வ செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் கூறுகிறார். அப்ப என்ன செய்யணும்? ஈன்று புறதறுதல் எண்டலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நல்லறி நல்குவது வேந்தனுக்கு கடனேன்னு புறநானூற்று பாடல் பாடுகிறது. புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது? ஈன்று புறந்தறுதல் எந்தனை கடனை. ஒரு பெண்ணு கல்யாணம் ஆனா ஒரு குழந்தையை பெத்து கொடுக்கணும், அவளோட கடமை. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை நல்லா வளர்த்து சான்றோன் என இந்த உலகம் சொல்றதுக்கு வளர்க்க வேண்டியது தந்தைக்கு கடமை. மூன்றாவதாக நன்னெறி நல்குதல் வேந்தனுக்கு கடன். வேந்தன்னா யாரு? அரசன். நாட்டை ஆளக்கூடிய அரசன், நாட்டு மன்னன். அந்த மக்களுக்கு நல்ல நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து ஆளாக்கணும். அதை விட்டு கண்டதுக்கெல்லாம் வரி போட்டு வசூலிச்சா அதுவாடா தலைவனுக்கு அழகு? என்ன போன்னு சொல்றது? நான் சொல்லல, புறநானூற்று பாடல் சொல்லுது. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். நீங்க பாருங்க, நடந்தாய் வாழி காவேரின்னு பாடுன்னு அந்த பாட்டு பாடுற போது காவேரி வெள்ளம் எப்படி இருந்துச்சு? நடந்து வந்திருப்பா போல. அதனாலதான் கவிஞர் நடந்தாய் வாழி காவேரி. ஏன் இல்லைன்னா ஓடினாய் வாழி காவேரி எழுதிருக்கலாம்ல. அப்படின்னா காவிரி வெள்ளம் ஓடி வரல, நடந்து வந்திருக்கு. அதான் யதார்த்தம். நடந்து வந்த காவிரி அப்புறம் என்ன வந்திருக்கா? நடக்க முடியாம தவந்து வந்திருக்கிறான். அப்புறம் பார்த்தா உருண்டு வந்திருக்கிறான். அப்புறம் உருண்டே வர முடியாம எப்போவாது கர்நாடகாரன் திறந்தா உண்டு. இல்லைன்னா நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? என அறிவியல் சிறந்த பெரியோர்களை ஏன் இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காணல? முடியாது இல்ல, காண மாட்டாங்க. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். அப்படி அப்பேற்பட்ட காவிரி இன்னைக்கு நிலைமை என்ன? காவிரியிலையும் வெள்ளம், வைகையிலையும் வெள்ளம், எல்லா ஆறுகளும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. கொள்ளிடத்தில் காவிரி முக்கொம்பு கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகாரில் போய் கடல்ல கலக்குது. சோழவள நாடு சோறுடைத்து என்று சொல்லக்கூடிய தஞ்சை பகுதி, அந்த டெல்டா மாவட்டம் சொல்ற அத்தனை பகுதிகளும் கம்மாய், கரை, ஏரி, குளங்கள், குட்டை, கிணறு, ஏந்தல் அத்தனை நிரம்பிருச்சு. பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. பச்சை தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வைக்க நாட்டில் ஒருத்தனுக்கும் சிந்தனை இல்லை. ஆனா பச்சை தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு புத்தி வேலை செய்யுது. 10 ரூபாய்க்கு போத்தல் விற்குது. வாங்கி குடிச்சு விட்டு சிறுநீரம் கழிக்க பேருந்து நிலையத்துக்கு போனா அவர் 10 ரூபாய் கேட்கிறாரு. சரி 10 ரூபாய் கழிச்சு விட்டு சிறுநீரம் கழிக்க போனா அங்கே சுத்தமா இருக்கான்னு பார்த்தா நரக வேதனையா இருக்கு. கேவலம் கக்கூச கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அவரவருக்கு தெரியுது. தெரிஞ்சிருந்தும் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஏன்?